महादेव शिव शंभो महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री महादेव शिव शंभो श्री मारकोटि सुंदर प्रभो श्री महादेव शिव शंभो
Sarasa
மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் தர கற்கண்டே சீனி தர, கச்சின பால் தர கற்கண்டே சீனி தர, கையில வெண்ணெய் தர வெயிலில் போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் தர கற்கண்டே சீனி தர, கையில வெண்ணெய் தர வெயிலில் போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்ந்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, கச்சின பால் வேண்டாம். கச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாட வைத்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம், கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்வனுக்கோ கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்வருக்கோ கள்வனுண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன், கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டு, கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே. கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டு, கோவர்தனகிரியில் ஓரமான மிருகங்கள் உண்டு, கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும், காட்டு மிருகங்கள் எல்லாம்.
காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே பச்சமுள்ள நந்தகோபர் பாலனெங்கே என்று கேட்டார். என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. பச்சமுள்ள நந்தகோபர் பாலனெங்கே என்று கேட்டார். பச்சமுள்ள நந்த என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. நாடு மேகம் கண்ணே நீ போக வேண்டும் பாலருடன் வீதியிலே பல்லாடுறான் என்று சொல்லு. கெடியே நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். பாலருடன் வீதியிலே பல்லாடுறான் என்று சொல்லு. கெடியே நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே. விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே Thank you.
பாலகன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நமக்காக ரம்யமான நடனத்தை கொடுத்திருந்தாங்க. இந்த மாணவர்கள் எல்லாருமே சிதம்பரம் இசை நாட்டிய பள்ளி அப்படின்ற நடன பள்ளியோட மாணவர்கள் தான். இந்த நடன பள்ளி சென்னை கொரட்டூர்ல இருந்து கடந்த 25 வருடங்களாக இயங்கிட்டு இருக்கு. இந்த நடன பள்ளியை இவ்வளோ அழகா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதற்கே கொண்ட தனித்தன்மை கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இதை இயக்கிட்டு இருக்காங்க அந்த நடன பள்ளியோட ஆசான் குரு ஸ்ரீமதி கலைச்செல்வி ஆர் ஆசான் அவர்கள். கலைச்செல்வி ஆர் ஆசான் அவர்களை சலங்கை மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க மேம் ப்ளீஸ். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், மகிழ்ச்சி. உங்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் இல்லை புல்லரிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து நடனம் புரிஞ்சிருந்தாங்க. அந்த பாடல் தேர்ந்தெடுக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த அழகான ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க, அது நுணுக்கம் எல்லாமே ரொம்ப வந்து மெய் மறுக்க வைக்கிற இடத்துல தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மேம். அவங்க பார்த்து நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி பெறுறோம். உங்கள் பேர்லேயே வந்து அந்த கலை இருக்கிறதுனால நீங்கள் இந்த கலையில் இருக்கீங்களா, இல்லை எப்படி எடுத்துக்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, எங்களோட குடும்பமே வந்து பாரம்பரியமான டான்ஸ் பரதநாட்டியம் இதுதான். என்னோட தாத்தா வந்து பரத ஆசான், எங்கள் அப்பா பரத ஆசான், எங்கள் பெரியப்பா பரத ஆசான். அந்த வழியாக இப்போ நான் வந்திருக்கேன். அடுத்தது எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் அப்படியே வராங்க. என் தங்க பசங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னோட பொண்ணு அவளும் வந்து துபாயில் இருக்கா, அவங்க கிளாஸஸ் போயிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கண்டங்கள் தாண்டி கலை, அதாவது நம்முடைய பாரம்பரிய கலையான நடன கலையை அவங்க பாரம்பரியமாக அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட மூதாதையர்கள், அவங்களோட தந்தை, அவங்களோட தந்தையோட தந்தை, அவங்களோட தாத்தா அப்படின்னே சொல்லலாம், மற்றும் அவங்களோட தமைக்கையோட மகள்கள், அவங்களோட அவங்க பெற்ற சேய், அவங்களோட தாயும் சேயும் சேர்ந்து இந்த கலையை வளர்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல், வாழ்த்துக்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் சேய் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து இதில் ஊக்குவிச்சு இந்த கலையை வந்து இன்னும் நிறைய இப்போதைக்கு உங்கள் மகள் துபாயில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே வேறு கண்டம் தான். துபாயோடு நிற்காமல் மற்ற நிறைய நாடுகளில் நம்மளோட பாரம்பரிய கலை போய் சேரணும் அப்படின்ற இதோட இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக நடனம் புரிஞ்ச உங்களோட மாணவர்களுக்கு அழகாக சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொடுத்துடலாம். இன்னும் சில வார்த்தைகள் ஏதாவது அவங்க பேசணும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, பேசுகிறீங்களா மேம்? நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், நிறைய மேடை ஆடியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த தமிழன் டிவியில் நாங்கள் பண்ணது வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பசங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினாங்க பசங்கள்லாம். ரொம்ப நன்றி தமிழன் டிவி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாகவும் எனது மாணவிகளின் சார்பாகவும் தமிழன் டிவிக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிகள் மேம். அழகாக சிரிச்சுட்டே வந்து நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொடுத்துடலாமா மேம்? பிரதீக்ஷா PS அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பிரதீக்ஷா. சௌந்தர்ய லக்ஷ்மி R அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சௌந்தர்ய லக்ஷ்மி, வெல்கம். திவ்யஸ்ரீ T அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் திவ்யஸ்ரீ, வெல்கம். சாய் அக்ஷயா K அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சாய் அக்ஷயா. பிரணிதா A அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பிரணிதா, வெல்கம். முத்தமிழ் G அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் முத்தமிழ், வெல்கம். ஹர்ஷவர்தினி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஹர்ஷவர்தினி J, வெல்கம். தானியஸ்ரீ G அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தானியஸ்ரீ, வெல்கம். வர்ஷா V அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் வர்ஷா. அபர்ணா கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அபர்ணா. சண்மிதா, வாழ்த்துக்கள் சண்மிதா.
கீர்த்தனா ரேணு ஆர் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் கீர்த்தனா ரேணு, வெல்கம். திவ்யா எஸ் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் திவ்யா, வெல்கம். பவதாரிணி அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பவதாரிணி. கீர்த்தனா ஆர் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் கீர்த்தனா, வெல்கம். தனுஷ்யா ஸ்ரீ எம் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தனுஷ்யா ஸ்ரீ, வெல்கம். ஹர்ஷவர்தினி எஸ் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஹர்ஷவர்தினி. கலைவாணி ஆர் அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் கலைவாணி. கலைவாணிக்கு அழகான ஒரு சிரிப்பு. நம்மளையும் என்ன கேட்க போகிறாங்க, ஏன் என் பேரில் கலைன்னு இருக்குன்னு கேட்க போகிறாங்கண்ணா. ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க கலைவாணி, வாழ்த்துக்கள். பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ரோசஸ் மாதிரி சிகப்பு ரோஜாக்கள், அப்புறம் மஞ்சள் நிற ரோஜாக்கள், ஆரஞ்சு கலரில் ரோஜா பூ இல்லை, ஆனால் அழகான ஆரஞ்சு சாமந்தி பூ மாதிரி அழகாக இருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நம்ம எல்லாரும் மனம் கமரும் வகையில் அவங்க எல்லாருமே நடனம் கொடுத்துருந்தாங்க. அதற்கு மாணவர்களுக்கும் அவங்களோட ஆசான் ஆகிய குரு ஸ்ரீமதி கலை செல்வி மேம், பேர்லேயே கலை வச்சுருக்காங்க, மறுபடியும் கலைக்கும் நன்றி. கலை கொடுத்த இந்த மேடைக்கில் கலை செல்வி ஆசான் அவர்கள் மாணவர் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு பெரிய நன்றிகள். இந்த நாள் என்றைக்குமே ஆசானோடைய நினைவுகள்லையும் நடன பயணத்துலையும் அவங்களோட மாணவர்களோட நடன பயணத்துலையும் என்றைக்குமே மலரும் நினைவுகளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களுக்கான ஒரு சிறிய மொமெண்டோ. வாழ்த்துக்கள் மேம். இன்னும் நிறைய மேடைகளில் உங்களோட மாணவர்களோட மீண்டும் சந்திக்கணும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரன். மீண்டும் இன்னொரு சலங்கொலி மேடையில் நிறைய மாணவர்களோட அழகான ஆசான்களோட மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.